வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான கொள்ளு ரசம், சளி இருமல் எதுவாக இருந்துச்சுனாலும் டக்குன்னு சரியாயிரும். இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். நான் கருப்பு கொள்ளு தான் எடுத்திருக்கேன். அதில் தூசி மண் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்புகளையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த காணத்தில் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம கொள்ளு ரசம் வைக்கிறனால இந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த தண்ணி நல்லா கொலகொலப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் எவ்வளோ கொலகொலன்னு இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வடிகட்டிக்கிடலாம். இப்போ இந்த பருப்பை நீங்கள் நல்லா சுண்டலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், 2 வரமிளகா சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பயிரை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வெறும் பயிராக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் சுண்டலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொள்ளு தண்ணி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் கொலகொலப்பாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடலாம். அதே ஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 10-13 பல்லு நான் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும், வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு புளியை ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. நான் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ரசத்துக்கு மசாலா, அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிடலாம். கருக விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம புளித்தண்ணி ஊற்றணும். நான் புளித்தண்ணி ஊற்றுனதை உங்களுக்கு நான் காமிக்க முடியலை. இப்போ கொஞ்சமாக நான் ஊற்றிருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வரணும். லைட்டாக மட்டும் கொதிச்சா போதும், ஒரு 2 கொதி வந்தாலும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம கொள்ளு தண்ணியை சேர்க்க போகிறோம். கொள்ளு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் கூடாது. மேலே அப்படியே முறை தட்டிட்டு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறணும். இப்போ கொள்ளு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி, புளிப்பு தன்மையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துட்டு மேலே அந்த முறை கட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். மேலாப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. மேலே முறை தட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் எல்லாம் மாறி லைட்டாக சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சமயங்களில் சளி இருமலெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி கொள்ளு ரசமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.